வணக்கம் பானு. மதுரை மத்திய தொகுதி மகளிர் அணி நிர்வாகி சரண்யா பட்டுக்கோட்டை உதயசூரியபுரம் கிராமத்தில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு. ஏனென்றால் மதுரையில் ஏற்கனவே மதுரை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் கார் மீது செருப்பு வீசிய வழக்கில் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கிறது. விசாரணை மேற்கொண்டு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது இவர் தலை துண்டிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை மதுரையில் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பட்டுக்கோட்டை பாஜக பெண் நிர்வாகி கொலை வழக்கு தொடர்பாக கபிலன், குகன் உள்ளிட்ட 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தற்போது சரணடைந்துள்ளனர். அவர்களை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்த நீதிபதிகள் தற்போது அனுப்பி வைத்து உத்தரவிட்டுள்ளார். பாஜக நிர்வாகி சரண்யாவின் 2வது கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன் மற்றும் குகன் ஆகிய 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் பானு. சரண்யாவின் 2வது கணவர் பாலனின் சொத்துக்களை அவரது மகன் கபிலனுக்கு வழங்க சரண்யா எதிர்ப்பு தெரிவித்தால் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணை தகவல் வெளியாகியுள்ளது. பாலனின் மகன் கபிலன் தனது நண்பர்களான குகன் ஆகியோர் இணைந்து சரண்யாவை தலை வெட்டி தனியாக துண்டித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் மேற்கொண்டு தெரிய வருகிறது பானு. இந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரண்டரான நிலையில் குற்ற சம்பவம் நடைபெற்ற அந்தந்த சரகத்துக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் சரண்டாக வேண்டும் என்பதால் தற்போது அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அந்த 3 பேர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு நடைபெற்று வருகிறது பானு.